Hello guys, this video is sponsored by BuyMode mobile app. இந்த த்ரோன் எமௌண்ட் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. எப்பா ஒரு வழியாக கொண்டு வந்துட்டாங்கப்பா த்ரோன் எமௌண்ட்டை, என்னோட ஃபேவரட் எமௌண்ட் ரிட்டர்ன் பேக்கில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்க போகிறேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் த்ரோன் எமௌண்ட் வரும் பார்த்துக்கோங்க. எங்க பிளாக்மெயிலாம் பண்ணல, ஸோ அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னேங்க. ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப சின்னது தான். ஸோ டக்குன்னு அப்டேட் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டுருங்க. ஏன்னா எங்கெங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம். சரி ஓகேங்க, வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். யாரது? என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? Almighty push. ரைட் எஸ்டிடி ஃபேம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு லெஜெண்டரி பண்டல் வரப்போகுதுங்க. மிட் நைட் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லெஜெண்டரி பண்டல் வரப்போகுது. ஸோ இந்த ஒரு பண்டல் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டவர் ஈவெண்ட்லேயோ ஸோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்லேயோ வரத்துக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பண்டல் முதல்ல ஒத்தா இருக்கான்னு பாருங்க, அப்புறம் எடுக்கிறதுக்கு போயிடலாம். ஓகேங்களா, இந்த ஒரு பண்டல் பார்த்துக்கோங்க. இது நிறைய முறை பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேங்க. ஓகேங்களா, எப்போ வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3000 டைமண்ட் ஆகுங்க. எங்கள் 3000 டைமண்ட் கொடுத்து இந்த ஒரு பண்டல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா அவசியம் இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்படிலாம் சொன்னால் பூமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. சரி, ஏதோ ஒன்று ரைட்டுப்பா. ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த் 4ஆம் தேதி இல்லை அப்படின்னாக்கா 5ஆம் தேதி கண்டிப்பாக நம்ம கேமுக்குள்ளே வந்துடுங்க. ஸோ மே 4 அப்படி இல்லைனா மே 5ஆம் தேதி. ஸோ இந்த 2 டேட்டில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டேட்டில் இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி பண்டல் வரப்போகுது. ஸோ மிட் நைட் ஸ்பெஷலாக அதாவது மெடிக்கேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் வரும், ஸ்பெஷல் எஃபெக்ட். ஸோ அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட், நாக் டவுன் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பண்டலில். ஓகேங்களா, மெடிக்கேட் போட சொல்ல ஸோ ப்ளூ கலரில் ஏதோ ஒரு எஃபெக்ட் வருதுங்க, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பண்டல் வந்து மே 4 இல்லை மே 5ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துங்க, இன்னும் டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இந்த ஒரு பண்டல் வந்து சரி, இந்த பண்டல்ன்ற பாருங்க, இந்த ஒரு அனிமேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது ரஷ் பண்ணிங்கன்னா, அதாவது அந்த கேரக்டர் வந்து எபிலிட்டி ஒரிஜினல் பார்த்துக்கோங்க, ஸ்பெஷல் பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும், ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளூ கலர் அந்த இதுவெல்லாம் இருக்கும், எஃபெக்ட்லாம் இருக்கும். அதாவது மிட் நைட் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட்டுங்க. ஓகேங்களா, அந்த ஒரு கேரக்டருக்கு ஸ்பீடாக ஓடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்ட் மிட் நைட் ஸ்பெஷலாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி ஃபேடட் வீடியோவில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ரைட்டு மக்களே. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது எமௌண்ட்டுங்க. ஸோ இந்த ஒரு எமௌண்ட் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எகிரி குதிச்சுட்டு ஸோ என்னமோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறாப்புல. ஸோ இந்த ஒரு எமௌண்ட்டை பார்த்துக்கோங்கப்பா எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ எகிரி குதிக்கிறாப்புல. ஸோ இந்த ஒரு எமௌண்ட் நமக்கு புதுசாக வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுட்பால் எமௌண்ட்டுங்க. ஸோ ஃபுட்பால் வந்து தூக்கி போகிறான், என்னடா பேஸ்கெட் பால் மாதிரி தூக்கி போடுறேன். சரி ஓகேங்க, இந்த ஒரு எமௌண்ட் 2 எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி OB49 அப்டேட்டுக்கு அப்புறம் வரத்துக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ என்ன தான் இருந்தாலும் பழைய அமௌண்ட் தாயா அப்படின்ற மாதிரி. ஸோ சேர் அமௌண்ட் வேறு வருமா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க நிறைய பேர். ப்ரோ எமௌண்ட் ராயில் சேர் அமௌண்ட் வருதுன்றாங்களே, அது உண்மையா இல்லையா, அதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு கன்ஃபார்மான ஒரு இமேஜை காமிக்கிறேங்க. ஸோ இதுதான் பேனர். ஓகேங்களா, கன்ஃபார்மான பேனர்னு சொல்கிறாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு மக்களே, இது உண்மைதான். ஓகேங்களா, சேர் அமௌண்ட் வந்து எல்லா சர்வருக்குமே ரிட்டர்ன் பேக் கொண்டு வராங்க. ஸோ இந்தியன் பங்களாதேஷ் சர்வருக்கும் கொண்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ எமௌண்ட் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட் இருக்குது பாருங்க. இப்போ வந்தா பாருங்க, எகிரி என்னவோ பண்ணா. ஸோ பெட் அடிக்கிற மாதிரி இது பாருங்க. ஸோ இந்த ஒரு எமௌண்ட் நமக்கு புதுசாக வரக்கூடிய எமௌண்ட் ராயல் எமௌண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதான் லெஜெண்டரி எமௌண்ட் கிராண்ட் ப்ரைஸு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கிராண்ட் ப்ரைஸ் தான். ஓகேங்களா, சேர் எமௌண்ட்டுங்க, FFWS ட்ரோன் அடேங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த ஒரு பிலோ ஃபைட்டுன்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த ஒரு எமௌண்ட்டு. ஸோ எமௌண்ட் ராயில் என்னென்ன எமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்கப்பா. ஓகேங்களா, ஸோ பிலோ ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாங்கள் இது எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு எமௌண்ட்டுங்க. ஸோ இது எல்லா எமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எமௌண்ட் ராயில் வரப்போகுது. டேட் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சேர் எமௌண்ட் வருமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க. ப்ரோ என்ன ப்ரோ சேர் அமௌண்ட் எல்லாரும் வரும்ன்றாங்களே, இது வருமா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க இல்லையா. ஸோ மக்களே எல்லா சர்வருக்கும் கன்ஃபார்மாக சேர் அமௌண்ட் கொண்டு வராங்க இந்த ஒரு எமௌண்ட் ராயில். ஸோ இந்தியன் சர்வருக்கு வந்து டவுட்டுன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கண்டிப்பாக
சேர் எமௌண்ட் கொண்டு வருவாங்க, இல்லைனா வேற எதனா ரேர் எமௌண்ட் கூட கொண்டு வருவாங்க. இந்த கரீனாவை பத்தி நம்பவே முடியாது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சர்வருக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் நான் தான் ஏதோ போய் சொன்ன மாதிரி ஆகிப்படும். ஸோ இருந்தாலும் நம்புங்க, சேர் எமௌண்ட் பாசிபிளா நமக்கு ரிட்டர்ன் ஆக சான்சஸ் இருக்கு எமௌண்ட் ராயில கண்டிப்பா. ஓகேங்களா? எமௌண்ட் ராயில் எப்போ ப்ரோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 6ஆம் தேதி வரப்போகுதுங்க. 6ஆம் தேதி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி, 6 இல்ல 8 இந்த 2 டேட்ல கண்டிப்பா வரப்போகுது. ஏதோ ஒரு டேட்ல. ஓகேங்களா? சேர் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருங்க. ஆனா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க, அப்புறம் வந்து ஏமாற்றம் ஆயிடும். திடீர்னு வந்து கரீனாவே சேஞ்ச் பண்ணிட்டா அதுக்கு வந்து நாங்க லீக்கர்ஸ் எந்த பொறுப்பும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இது மாதிரி. ஓகேங்களா? கரீனா வந்து திடீர்னு நம்ம சர்வர் கேன்சல் பண்ணிட்டு வேற எதனா கூட விட்டுருவானுங்க. ஸோ அதனால எமௌண்ட் ராயில் கன்ஃபார்ம் 8ஆம் தேதி இல்ல 6ஆம் தேதி. ஆனா இந்த எமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர் அமௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா வந்து நம்புவோம், 50% சான்சஸ் இருக்கு. ஸோ வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகே ரைட்டு மக்களே, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்றதுனால வீடியோ ரெடி பண்ணிட்டேங்க. ஓகேங்களா? சேர் அமௌண்ட் வரும். ஓகேங்களா? பார்ப்போம். ஸோ ஓகே ரைட்டு நண்பா, அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.